Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 8 Vector Algebra Exercise 8.3 4th question. எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். Find the angle between the vectors. ரெண்டு வெக்டருக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ரெண்டு வெக்டரும் கொடுத்துட்டாங்க என்னென்னட்டு. இதை ஏன்னு எடுத்துக்கலாம், இது பின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எப்போ போல் சால்வ் பண்ணலாம். ரெண்டு சப்டிவிஷன்ஸ் இருக்குது, 1 by 1 சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் let the vectors b a இன்னொன்று b. ஸோ a வெக்டர்னால் என்ன எடுத்துக்கலாம், 2i + 3j - 6k. அடுத்தது b வெக்டர்னால் என்னது, 6i - 3j + 2k. இப்போ ஆங்கிள் பிட்வீன் அப்படின்னு கேட்டிருக்கனால ஃபார்முலா எழுதிடலாம். cos theta is equal to a vector dot b vector divided by modulus of a vector into modulus of b vector. இப்போ இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. a vector dot b vectoரும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும், modulus of a modulus of b நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு a vector dot b vector கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மல்டிபிள் பண்ண போகிறோம். 2i + 3j - 6k into 6i - 3j + 2k. நான் ஒரு சில இடத்துல இந்த மேல் இது போடாமல் விட்டுருப்பேன், நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க சரிங்களா. ஏன்னா வீடியோ எடுக்கும்போது அது தெரியாமல் மிஸ் பண்ணிவிடுவோம். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலாம். 2 × 6 + 3 × -3 -6 × 2. 2 6 are 12 plus and minus 3 3s are 9 -6 2s are 12. ஸோ +12 - 12 கேன்சல், வெறும் -9 மட்டும் தான் நமக்கு கிடச்சிருக்கு. இது வந்து a vector dot b வெக்டரோட வேல்யூ. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா மாட்லஸ் ஆஃப் a வெக்டர். ஸோ a வெக்டர் என்ன நம்ம மேலே எழுதியிருக்கோம், அதை கம்பேர் பண்ணியே பண்ணலாம் சரிங்களா. இங்கே எழுதியிருக்கேன். மாட்லஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், ரூட் ஆஃப் ஐயோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர், ஜே கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் அண்ட் கே கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் இல்லையா. ஸோ ரூட் ஆஃப் ஐக்கு முன்னாடி 2 இருக்குது, 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஜே முன்னாடி 3 ஸ்கொயர் ப்ளஸ் -6 அதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர். தட் இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 6 ஸ்கொயர் வந்து 36. 36 + 4 40, 40 + 9 is 49. Root of 49, therefore modulus of a vector is 7. இதே மாதிரி modulus of b vector என்னன்னு கண்டுபிடிக்கலாம். b vector வேல்யூ ஆல்ரெடி நம்ம கிவனில் எழுதிட்டோம். ஸோ டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரூட்குள்ளே 6 ஸ்கொயர் ப்ளஸ் -3 ஒரு ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். that is equal to 6 square வந்து 36 plus 3 3s are 9 plus 2 2s are 4. ஸோ இதுவும் பாருங்களேன், 36 + 4 40, 40 + 9 49 அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ மாட்லஸ் ஆஃப் b vector is equal to 7. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம். cos theta is equal to a vector dot b vector divided by modulus of a vector into modulus of b vector. That is equal to இதோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், -9 டிவைடட் பை இது 7 × 7. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -9/49. அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபைலாம் பண்ண முடியாது சரிங்களா. therefore theta is equal to ஆங்கிள் கேட்டனால டீட்டா மட்டும் டீட்டா ஈக்குவல் டுன்னு எழுதணும். காஸ் அந்த சைட் போனால் காஸ் இன்வர்ஸ் அப்படின்னு ஆகிடும். -9/49. இதை சிம்பிளிஃபைலாம் பண்ண வேண்டாம், இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் சரிங்களா. எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், I vector minus j vector and j vector minus k vector. So let a is equal to and b is equal to எழுதிக்கலாம். ஸோ ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். a vector dot b vector கண்டுபிடிக்கணும். அப்புறம் modulus of a vector, modulus of b vector. ஃபஸ்ட்டு a vector dot b vector கண்டுபிடிச்சிடலாம். I vector I minus j into j minus k. that is equal to இங்கே I இருக்குது, இங்கே I இல்லை. அப்போ எப்படி இருக்குன்னா 1 × 0 -1, இங்கே 1 இருக்குது. இங்கே எதுவுமே இல்லைன்னா 0 0 × -1. ஸோ இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும், வெறும் -1 மட்டும்தான் இருக்கும் சரிங்களா. இது வந்து a vector dot b vector. அடுத்தது மாட்லஸ் ஆஃப் a vector. மாட்லஸ் ஆஃப் a vectorனா a vectorக்கு ரூட் எடுத்துகிட்டு I முன்னாடி இருக்கிறதுக்கு ஒரு ஸ்கொயர் ப்ளஸ் j முன்னாடி இருக்கிறதுக்கு ஒரு ஸ்கொயர். that is root of 1 plus 1 which is equal to root 2. அடுத்தது மாட்லஸ் ஆஃப் b vector. ரூட்குள்ளே j முன்னாடி 1 ஸ்கொயர் ப்ளஸ் k -1 ஒரு ஸ்கொயர்.
ஸோ சேம் 1 + 1 ரூட் இன்சைட் வரும். அப்போ √2 வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ ஆங்கிள் பிட்வீனுக்கு ஃபார்முலா எழுதலாம். cos theta is equal to a vector dot b vector divided by modulus of a vector into modulus of b vector. That is equal to a vector dot b vector ஓட வேல்யூ என்ன -1 divided by √2 into √2. இப்போ ரெண்டு √2 இருக்கப்போ √2 into √2 2ன்னு மாறிடும். ஸோ cos theta is equal to -1/2. 1/2 வந்து cos டேபிளில் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோன்னா cos π/3 இல்லைங்களா, 60 டிகிரியில் வரும்னு நினைக்கிறேன். π/3 அண்ட் இங்கே மைனஸ் இருக்கிறது காஸ் முன்னாடி எடுத்துக்கலாம், ஏன்னா காஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். இப்போ இந்த மைனஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா காஸ் π π/3ன்னு எழுதிக்கலாம். அப்போ தான் மைனஸ் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னா cos 3 1s are 3 3 - 1 2πன்னு ஆகிடும். 2π/3 தீட்டாவோட வேல்யூ. சரிங்களா? ஸோ இதுவும் cos தீட்டா, இங்கேயும் காஸ்ன்னு எழுதிக்கலாம். cos theta is equal to cos 2π/3. அப்போ தீட்டாவோட வேல்யூ என்னவாக இருக்கும் 2π/3. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் எல்லாருக்கும்? இந்த லைன்லேயும் காஸ் எழுதிக்காங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.